வேண்டிய பணிகள், நிறைவேற்றி இருக்கிற பணிகள், நடந்து கொண்டிருக்கிற பணிகள் எல்லாவற்றையும் நம்ம ஆய்வு செஞ்சிருக்கோம். குறிப்பா கல்வி, மருத்துவம், உள்கட்டமைப்பு, இந்த 3 விவசாயம், இந்த 4 துறைகள்ல ஒரு அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் உள்கட்டமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிராம சாலைகள் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 ரோடு ஒரு 36 கிலோமீட்டர் தூரத்துல போடப்பட்டிருக்க மணப்பாறையை பொறுத்த வரைக்கும். இந்த வருஷம் ஒரு ரோடு குறைஞ்சிருக்கு, ஒரு ரோடு நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். 100 நாள் வேலை திட்டத்தை பொதுவா ஆய்வு செய்யறப்ப நம்ம பார்த்தோம்னா, நீங்க 2022, 21, 22ல 1,65,00,000 %, 65 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கான பணி நாட்கள் நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா வெறும் 33 லட்சம் பணி நாட்கள் தான் வந்திருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 100 நாள் வேலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பாஜக அரசாங்கம் 25 நாள் 27 நாள் வேலைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது கிராமப்புறத்துல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. தொடர்ச்சியா ஒரு 2-3 நாளா மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில மக்களை சந்திச்சிட்டு இருக்கேன் நான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வயசானவங்க, ரொம்ப தனியா இருக்கிற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ரொம்ப அதிகமான வறுமையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரு குடும்பத்திற்கு ஒரு 365 நாள்ல 100 நாளாவது ஒரு வேலை கொடுத்தாதான் அந்த குடும்பம் ஒரு பசி இல்லாம ஒரு கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி விஷயம், அடிப்படையான விஷயங்கள்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம கொடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றிய அரசாங்கம் அந்த நிதி ஒதுக்கீடை குறைச்சிட்டே வர்றாங்க. இந்த அணுகுமுறை ரொம்ப மனச்சாட்சியற்ற அணுகுமுறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியா நம்ம நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டே இருக்கோம். இந்த முறை நிதியமைச்சர் சொல்றாங்க 67,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்திருக்கோம் 100 நாள் வேலைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 67,000 கோடியில பாத்தீங்கன்னா 23,000 கோடி போன வருஷத்திற்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், மெட்டீரியல் காம்பனன்ட் நிலுவையில் இருக்கு. அப்ப நீங்க அந்த அவ்வளவு தூரம் அரௌண்ட் ஒரு 43 crores தான் அவங்களால கொடுக்க முடியுதுங்கிறப்ப நம்மளுடைய பர்சன்டேஜ் வேலை நாட்கள் ரொம்ப கடினமா குறைகிற சூழல் இருக்கு. இந்த நிலைமை மிக நிச்சயமா மாத்தணும். அதை நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு நீங்க அதுக்கான பணிக்கான ஊதியத்தை கொஞ்சம் உயர்த்தி இருக்காங்க. அதுவும் ஆவரேஜா ஒரு அரௌண்ட் 280, 290ல தான் இருக்கு. அதையும் நம்ம ஏத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மணப்பாறையில நிறைய குளங்கள் தூர் வார வேண்டியிருக்கு. நகர்ப்புற பகுதிகளிலும் இந்த முறை ஒரு மோர்குளம் மணப்பாறையில ரொம்ப வருஷமா பிரச்சனையா இருக்கு. இந்த முறை ஒரு வாட்டர் வாரியர்ஸ் அமைப்போடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகம், நகராட்சி எல்லாரோடும் சேர்ந்து அதை எப்படியாவது சரி பண்றதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுப்பை நான் எடுத்திருக்கேன். அதே போல துவரங்குறிச்சியில நிறைய அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட் இருக்கு. ஒரு நாளைக்கு 70 கேஸ் பக்கமா சிவகங்கை அந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்து ரிப்போர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ட்ரௌமா சென்டர் வேணுங்கிற ஒரு கோரிக்கை நம்ம வச்சிருந்தோம். அதை அடுத்த வருஷம் ஏதோ ஒரு ஸ்கீம்ல PMJVKலயோ இல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்கீம்லயோ அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நம்ம இப்ப முன்னெடுத்திருக்கோம். கொஞ்சம் ஆக்சிடென்ட், சாலை பாதுகாப்பு கூட்டம் நடந்தது. ஆக்சிடென்ட் ஸ்பாட் நடக்கிற ஏரியாக்கள் நிறைய இருக்கு. திருச்சியில தான் அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க சொல்லுவாங்க. மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் நீங்க தேசிய நெடுஞ்சாலைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 இடங்கள்ல பாலங்கள் இல்லாம விபத்து நடக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு. அதுல 5 இடங்கள்ல நம்ம பணி முடிச்சிட்டோம். ஒரே ஒரு இடம் மட்டும் நடந்துட்டு இருக்கு. 2 இடத்துக்கு குறிஞ்சி ஹோட்டல் ரவுண்டானாலாம் ஒரு 50 கோடி ரூபாய் பணம் சாங்ஷன் ஆயிருக்கு. மிச்ச 2-3 இடங்கள்லயும் வேலை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும் கேட்டிருக்கோம். கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சதுதான், கல்வியை ஒரு கற்றலை நவீனமயமாக்கிறதுக்கான முயற்சியை நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் தொடர்ந்து எடுத்திருக்கோம். ஏறக்குறைய 123 பள்ளிகள் மாடர்னைஸ் ஆகி ஸ்மார்ட் போர்ட் போட்டிருக்கு. மணப்பாறை கல்லூரிக்கு நம்ம ஸ்மார்ட் போர்ட் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இப்ப முறை பள்ளிகளை தாண்டி கல்லூரிக்கும் அந்த கற்றலை நவீனப்படுத்துறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏறக்குறைய 57% நிதியை கல்விக்கு மட்டுமே நான் ஒதுக்கியிருக்கேன். கரூர் ஒரு இந்தியா முழுக்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்விக்கு ஒதுக்கீடு செய்த அதிகபட்ச தொகைங்கிறது நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில தான் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி ஒரு ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப இப்பதான் முதலமைச்சர் அவர்களும் போயிருக்காங்க. அப்ப முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறதுக்காகவே நீங்க அடிப்படையா வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட பட்டா மாற்றம், பெயர் மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்பதான் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். ஓவராலா மாவட்ட நிர்வாகம் ரொம்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கூட கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருகிற மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் நேற்று மாலை நான் மாவட்ட ஆட்சித்தலைவர், திட்ட அலுவலர், மாவட்ட வருவாய் அலுவலர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பணி தேங்கி இருக்கோ அந்த இடத்துல விரைவா முடிவெடுக்கிறதுக்காக அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை கூப்பிட்டு
நேற்றும் ஒரு கூட்டம் வச்சு அந்த பணிகளை விரைவுபடுத்துறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். அதனால மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் கல்லூரி, ITI இந்த மாதிரி மருத்துவமனை மேம்பாடுன்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. திட்டப்பணிகள் விரைவாக நடக்கிறதுல மகிழ்ச்சி. அதே நேரத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடு காரணமா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதையும் நம்ம திசா கமிட்டி கூட்டத்தில் பார்க்க முடியுது. நன்றி. இல்ல, பொதுவாகவே வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சதான் ஆத்து மணல் வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாத ஒரு வெல்த். அது வந்து நீங்க முன்ன மாதிரி வந்து நமக்கு தண்ணி வரத்து அதிகம் கிடையாது. மழை குறையுது, தண்ணி வரத்து அதிகம் இல்லை. தண்ணி வரத்து வந்துகிட்டே இருந்தா நீங்க தேவையான அளவுக்கு டீசல் பண்ணலாம். தண்ணியே வராதப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரோடு வந்து நீங்க வந்து கீழே வந்துருது. ஆறு ரொம்ப கீழே போது ரோடு மேல வரும். சில நேரங்கள் வந்து விவசாய நிலங்கள் மேல இருக்கு, ஆறு கீழே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. மண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து அரசாங்கமா இருந்தாலும் சரி, தனிநபர்களா இருந்தாலும் சரி, நீங்க ஆத்துல மண் எடுக்கக்கூடாதுங்கிறதா தனிப்பட்ட முறையில் என்னுடைய நிலைப்பாடு. அதை நம்ம பகிரங்கமாக சொல்லியிருக்கோம். நான் கவுன்சிலரா இருந்த காலத்திலிருந்து நிறைய நீதிமன்றத்திற்கு போய் வழக்குகளை போட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம். அமராவதியெல்லாம் தொடர்ந்து அதனாலதான் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு வந்து நிறைய மெத்தட் வந்துருச்சு. நீங்க வந்து எப்படி நிறைய பேர் கேட்கறாங்க, மண் எடுக்காம எப்படி வீடு கட்டுறது அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நிறைய இடங்கள்ல வந்து நீங்க மண்ணுக்கு பதிலாக மாற்று பொருட்கள் வந்துருச்சு. நம்ம கிரஷர் இது வருது, அப்புறம் நிறைய பேக்டு காங்கிரீட் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. அதனால ஒரு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம வீடு கட்டுறது தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய மணல் எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தெளிவான நிலைப்பாடு தான். இல்ல, நீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன பிரச்சனைனா, இப்ப வந்து கோர்ட்ல வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. நீங்க இத்தனை நாளா வந்து கோர்ட்ல வந்து கேஸ் இருந்து நடக்கக்கூடாதுன்னு இருந்தது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது வந்து கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. இப்ப நீங்க லாரி அசோசியேஷன்லாம் போய் அங்க உட்காந்துருக்காங்க அரசாங்கத்தோட, நாங்க எடுக்கணும். ஏன்னா அவங்க கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு நீதிமன்றத்திலிருந்து ஒரு உத்தரவு வர்றப்ப ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டிய சூழலும் வருது. நீங்க பாத்தீங்க, ஒரு IAS அதிகாரிக்கு கவர்மெண்ட் 1 month ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க நீதிமன்ற உத்தரவை பயன்படுத்த முடியாது. இது வந்து எல்லாருமே சேர்ந்து செயல்பட ஒரு கூட்டு முயற்சி நான் நினைக்கிறேன். ஒரு சமூகமாகவும் சரி, ஒரு அரசாங்கமாகவும் சரி, நீதிமன்றமாகவும் சரி, நம்ம எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியிலிருந்து மணல் எடுக்கக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டை நம்ம எடுக்கணும். ஏன்னா நீதிமன்றம் எடுங்கன்னு சொல்றது, அப்புறம் அரசாங்கம் ஆர்டர் போடுறது, நம்ம போய் தடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இது ஒரு ஆரோக்கியமான சூழல். இது எல்லா காலத்திலயும் இருக்கு. இன்னைக்கு நேத்துன்னு இல்லை, இது நான்லாம் ஒரு 15-20 வருஷமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லா காலத்திலயும் இருக்கு. இது மாறணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை நாங்க போய் ரெகுலரா ஆய்வு செய்வோம். என்னை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் லார்ஜ் வந்து ஒர்க் கரெக்டா தான் இருக்குது. அமித்ஷா வந்து நீங்க அமித்ஷா அவர்கள் சொல்றத வந்து நீங்க எடுத்து, அமித்ஷா அவர்கள்ட்ட ஏஜென்சி இருக்கு, அமலாக்கத்துறைன்னு ஒண்ணு இருக்குது. பாஜக வர்றதுக்கு முன்ன அப்படி ஒரு துறை இருந்ததே யாருக்கு தெரியாது. இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து அவங்க தலைமை அலுவலகமே தமிழ்நாட்டில் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இல்ல, எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆள்றாங்களோ அந்த மாநிலத்திற்கு மட்டும் அமலாக்கத்துறை போகுது. நீங்க இன்னைக்கு அசாம் சிஎம், பாஜகவுடைய சிஎம், அவர் காங்கிரஸ் இருந்தப்ப ஒரு பெரிய ஊழல்வாதி. நீங்க அதே மாதிரி NCPயில் இருக்க வரைக்கும் அஜித் பவார் வந்து ஊழல்வாதி. இன்னைக்கு வந்து அவர் பாஜக சேர்ந்த உடனே புனிதமாயிட்டாரு. அதனால வந்து இன்னைக்கு அதிகப்படியான ஊழல்கள் நடக்கிற ஒரு கட்சி, ஒரு ஆட்சி நடக்கிற மாநிலங்கள் அப்படின்னா அது பாஜக தான். ஒன்றிய அரசாங்கத்துல நம்ம வந்து நடந்த ஊழல்களோட பட்டியலை தொடர்ந்து ராகுல் காந்தி வெளியிடுறாரு. ஏன் அமலாக்கத்துறைங்கிறது ஒரு இண்டிபெண்டான அமைப்பு தானே, மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற ஒரு அமைப்பு தானே. ஊழல் வந்து எங்க நடந்தாலும் தப்பு தான். எதிர்கட்சி ஆளுற மாநிலங்கள் நடந்தா மட்டும்தான் தப்பு. ஆளுங்கட்சி ஆளுற மாநிலங்கள்ல பாஜக ஊழல் பண்ணா பரவாயில்லையா? அதனால அமித்ஷா அவர்கள் சொல்றது வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்துன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒழிய, உங்களோட ஏஜென்சி இருக்குது, நீங்க போய் ஆய்வு பண்ணுங்க, புக் பண்ணுங்க. ஏன் அந்த ஏஜென்சி பாஜக ஆளுகிற மாநிலங்கள் பக்கமே போக மாட்டேங்குது? ஏன் இதே தமிழ்நாட்டில் முன்னாள் பாஜக மாநில தலைவருக்கு நெருக்கமான ஒருத்தர் வீட்டுல ரெய்டு நடந்ததுல 67 கோடி ரூபாய் பிடிச்சோம், 200 கோடிக்கு டாக்குமெண்ட் பிடிச்சோம் நீங்க தானே சொன்னீங்க. இப்ப அந்த கேஸ் என்னாச்சு? நடக்கலையில. இப்ப பாஜகவை பொறுத்தவரை எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்ல, குறிப்பா சிறப்பா தமிழ்நாடு மாதிரி ஒரு சிறப்பாக நிர்வாகம் செய்கிற மாநிலங்கள்ல அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை அனுப்பி இடைஞ்சல் பண்றது, அரசியல் ரீதியாக இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறத அமித்ஷா செய்கிறாரே ஒழிய, ஏன் பாஜக மாநில ஆளுகிற மாநில முதலமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குவிஞ்சு கிடக்குது, அவங்களையும் போய் கைது பண்ண வேண்டியதானே? 2025 நான் நேத்து சொன்னேன். அவர் ஆம் ஆத்மின்னு மட்டும் சொல்ல, அவர் 2-3 ஸ்டேட்டை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஒடிசா, ஐ திங்க்
மகாராஷ்டிரா, டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஒடிசா, மகாராஷ்டிரா மட்டும் இல்ல, நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு பட்டியலே சொல்லலாம். காஷ்மீர்ல PDP, பஞ்சாப்ல அகாலிதளம், அஸ்ஸாம்ல அஸ்ஸாம் கணபரிஷத், நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் இருக்கிற மாநில கட்சிகள், JDS, JDU, இந்த மாதிரி பல்வேறு, மகாராஷ்டிராவில் சிவசேனா, இந்த மாதிரி பல்வேறு மாநில கட்சிகளோட பிஜேபி கூட்டணி சேர்ந்து அந்த மாநில கட்சிகளை ஒழித்து விட்டு அந்த இடத்துல தேர்தலில் முறைகேடு பண்ணி தான் அவங்க தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து எந்த கட்சியும் வளர்ந்ததாக இந்தியாவில் சரித்திரம் கிடையாது. அவங்க அழிஞ்சிருக்காங்க, மண்ணோடு புதைக்கப்பட்டிருக்காங்க. இங்க துரதிருஷ்டவசமாக அதிமுக அவங்கள மிரட்டி பணிய வச்சுதான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அழிவு பாதையில சென்றதோ அதே நிலைதான் அதிமுகவுக்கும் இங்க வருங்கிறது நான் வருத்தத்தோட சொல்றேன். அதைத்தான் அமித்ஷாவும் கோடிட்டு காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பாங்க. இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணியா தான் இருக்கு. அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கிறத பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல தேர்தலை எதிர்கொண்டுதான் ஆகணும். ஆனால் கூட்டணி அமைத்தால் மட்டும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட முடியுமா? இவ்வளவு நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்காங்க. நீங்க காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காமராஜர் தான் முதல் மதிய உணவு திட்டத்தை கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் அதை நம்மளே செயல்படுத்துறதுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்தியாவிலேயே எங்கேயாவது ஒரு காலை உணவு திட்டம் நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. நீங்க இன்னைக்கு நேத்து திறன் மேம்பாடுக்காக நீங்க முதலமைச்சர் ஒரு பெரிய பட்டியலை சொன்னாங்க. எவ்வளவு பேர் நான் முதல்வன் திட்டத்திலிருந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க படிச்சுட்டு இன்னைக்கு சிவில் சர்வீஸ் தேர்வுகளை பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப போன முறை கரூர்ல நாங்க திசா கமிட்டி நடத்துறப்ப சிஇஓ ஒரு விஷயம் சொன்னாங்க. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 24 குழந்தைகள் 12வது படித்த பிள்ளைகளை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் இல்லை, அதனால இவர்கள் படிப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் சென்னையிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சர்க்குலர் வந்துடும். நீங்க இந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையிலிருந்து அவங்க ஒரு எந்த மாதிரியான பின்னணியை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா, அவங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்கு ஒரு பெற்றோர்களுடைய நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சொன்ன ஒரு பட்டியல கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள மட்டும் இந்த 4 வருஷத்தில் நாங்க 4 கல்லூரிகளை வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்ன 10 வருஷமா நம்மளால ஒரு கல்லூரி கூட வாங்க முடியல. இந்த மாதிரி ஒரு கல்வி, உயர்கல்வி, மருத்துவம், உள்கட்டமைப்பு வசதிகள், வேலை வாய்ப்புன்னு ஒரு மிக சிறப்பாக இயங்குற ஒரு அரசாங்கத்திற்கு மக்கள் நிச்சயமா வாக்களிப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்தியா கூட்டணியும் ஒரு வலுவான கூட்டணி, அரித்மெட்டிக் வைஸ் கூட நாங்க ஒரு வலுவான கூட்டணியா தான் இருக்கோம். அதனால இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் நாங்க. இப்ப தேர்தலுக்கு இன்னும் 8-9 மாசம் இருக்கு. ஒரு 9 மாசத்துக்கு முன்னே என்ன நடக்கும் நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா கூட்டணிங்கிறது இன்டாக்டா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.